ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொஷினை பார்த்தீங்கன்னா இதில் எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏஜஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே. அப்போ இந்த சம்மை பாருங்கள். அதாவது 2 பேர் கொடுக்குறாங்க. என்னது? ஐயூசி, இன்னொன்று நித்தி. இவர் ரெண்டோடைய ப்ரெசன்ட் ஏஜ் வந்து அவங்களுடைய ப்ரெசன்ட் ஏஜோடைய டிஃப்ரென்ஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா? டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோன்னா 14 வருஷம் அப்படிங்கிறாங்க. அதாவது ஐயூஸுக்கும் நித்திக்கும் இடையான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 14. ஓகே. இதில் யார் மூத்தவங்க யார் இளையவங்க எப்படின்னா அதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. என்னென்னா ஐயூசி இஸ் ஓல்டர் தென் நிதி. நிதியை விட ஐயூசி வந்து ஓல்டர். அதாவது ஓல்டர் மீன்ஸு எப்படி சொல்லலாம்னா ஐயூசிக்கு வந்து அதிக வயசு, அதாவது மூத்தவங்க அந்த மாதிரி. ஓல்டர்னா மூத்தவங்க அப்படின்னு மீன்ஸ் ஐயூசிக்கு வயசு அதிகம். யார் கம்பேர் பண்ணும்போது? நித்தியை கம்பேர் பண்ணும்போது. அப்போ A - N = 14. ஓகே. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 5 years ago ஃப்ரம் நவ். இப்போதுலேருந்து நவுனா ப்ரெசன்ட்ல இருந்து இதுக்கு முன்னாடி அவங்க 5 years ஆகும் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட சம் எவ்வளோவா இருந்ததுன்னா 60 இருந்தது. அதாவது சம்முனா ஐயூசி ப்ளஸ் நித்தியோடைய சம் எவ்வளோ? கூட்டுத்தொகை எவ்வளோன்னா 60. எப்போ? 5 வருஷத்துக்கு முன்னாடி. ப்ரெசன்ட்ல இருந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேயா? இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா நிதியினுடைய ப்ரெசன்ட் ஏஜ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த சம்மை வந்து நீங்கள் நார்மலாகவே பாருங்கள். அப்போ ஐயூசிக்கும் ஐயூசிக்கும் நித்திக்கான டிஃப்ரென்ஸு 14 கொடுத்துட்டாங்க. ஓகேயா? இப்போ நித்தியோடைய பர்சன்டேஜ் கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷனில் வந்து கண்டிப்பாக ஒன்று என்ன இருக்குது? நித்தியோட பர்சன்டேஜ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக பாருங்கள், 28 இருக்குது. அதை எடுத்துக்கங்க. இப்போ நித்தியோடைய பர்சன்டேஜ் 28 எடுத்துட்டிங்கன்னா அப்போ ஐயூசியோடைய பர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? டிஃப்ரெண்ட் கொடுத்துட்டாங்களா? அப்போ ஐயூசியினுடைய பர்சன்டேஜ் என்ன இருக்கும்? இது வந்து நித்திக்கு வந்து 28னா ஐயூசிக்கு அதோட என்ன பண்ணுவீங்க? 14 கூட்டணும். அப்போ என்ன வரும்? 38, 42. ஓகேயா? இது வந்து பர்சன்டேஜ் தானே? ஓகே. அப்போ இதோட சம்மு எவ்வளோ வரும்? ரெண்டோட கூட்டுத்தொகை எவ்வளோ வருது அப்படின்னா 70 வருது. ஓகேயா? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ செக் பண்ணி பார்க்கணும். இந்த 28 தான் நித்தியோடைய பர்சன்டேஜ். எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா இப்போ 5 years ago அப்படிங்கும் போது 2 பேருக்குமே 5 வருஷம் முன்னாடி போகணும். அப்படி தானே? அப்போ ஐயூஸுக்கும் நித்தியுக்கும் 5 வருஷம் முன்னாடி போனால் 10 வருஷம். அப்படி 10 வருஷம் முன்னாடி போகும்போது அவங்க 2 பேருடைய கூட்டுத்தொகை எவ்வளோ வருதா? 60 வருதான். இப்போ இந்த 70ல் 10 கழிச்சு எவ்வளோ வருது? 60 வருதா? அப்போ கரெக்டாக அந்த அவங்க சொல்லக்கூடிய கான்செப்டுக்கு கரெக்டாக வருது. அப்போ நித்தியினுடைய பர்சன்டேஜ் வந்து 28 தான். ஓகேங்களா? இப்போ சம்திங் இப்போ ஆப்ஷன் ஏல ஆன்சர் வச்சுட்டாங்க. இல்லை உங்களுக்கு பியில் சியில் வருதுன்னா இந்த மாதிரி ஆப்ஷனை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? டக்குன்னு பார்த்து போட்டுக்கலாம். ஓகேயா?